எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கரை இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? பொதுவாக சவுக்கு சங்கரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசை பற்றி தப்பாக பேசுறது, தமிழகத்தில் இருக்கிற ஊழல்களை பற்றி பேசுறது, இதுவே அவரோட வேலையாக இருந்தது. அதற்காக பல டைமுக்கு சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ தமிழக காவல்துறை அதிகாரிகளை பற்றியும் குறிப்பாக பெண் காவலர்களை பற்றி தரக்குறைவாக சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா நம்ம தமிழக அரசு? ஃபஸ்ட்டு தமிழக அரசு பற்றி ஆதாரமற்ற குற்றங்களை வைக்கிறதே தப்பு. பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுறதும் தப்பு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழக அரசு அவரை தூக்கி உள்ளே போடுங்கடா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது போகிற வழியில் காரெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி ஃபைனலாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிலுக்கும் போயிட்டார். இதுவும் கடந்து போகும், சீக்கிரமாக நீங்கள் ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவீங்க, சவுக்கு சங்கர் அவர்களே மீண்டு வாங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாலும், நம்ம செய்கிற தொழிலை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் நெகட்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னா நமக்கு கோபம் வரத்தான் செய்யும். பெண் காவலர்கள் எவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலையில் நிலைச்சு நின்றுட்டு இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறேன், ஈஸியாக ப்ளேம் பண்ணுறேன், ஈஸியாக அக்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண சவுக்கு சங்கருக்கு இந்த தண்டனை தேவைதாண்டா அப்படின்னு இன்னும் சில பேர் தன்னோட ஆதங்கத்தை தெரியப்படுத்திட்டு இருக்காங்க.